மத்திய சென்னை தொகுதி மக்கள் மாற்றத்தை விரும்பி தம்மை வெகுவாக ஆதரிப்பதாக பாஜக வேட்பாளர் வினோத் பி செல்வம் கூறியுள்ளார். அதனை தற்போது பார்க்கலாம். இப்போ மக்கள் ஓட்டு போட போகும்போது இப்போ தேர்தல் பரப்புரைகள், நம்ம பண்ணுற தேர்தல் அறிக்கைகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த மிஷினில் போய் நிற்கும் போது நின்று இப்போ யாருக்கு நம்ம அதை ப்ரெஸ் பண்ண போகிறோம் அந்த ஒரு 10 நொடிகள் தான் அதை முடிவு பண்ணும். இப்போ அங்கே போய் அப்படி நிற்கக்கூடிய மக்களுக்கு உங்களுக்கு அவங்க ஏன் வாக்கு செலுத்தணும் அப்படின்ட்டு நீங்கள் சில காரணம் 10 நொடி கண்ணை மூடி சென்னையை சார்ந்தவர்கள் டிசம்பர் மாதத்துக்கு ரிவைண்ட் பண்ணி பார்த்தாங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக திமுக பக்கம் ஓட்டை போடக்கூடாதுன்னு தெளிவாக இருந்துருவாங்க. அந்த அவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை சொதப்பி நாசம் பண்ணி மக்களோட வாழ்க்கையை கெடுத்து, அது மட்டும் இல்லாமல் அதை விட முக்கியமாக இந்த ட்ரக்ஸ் அப்படிங்கிற விஷயம் தமிழகத்தை சீர்திருத்தி கொண்டு இருக்கிறது. குறிப்பாக சென்னையை நாசமாக்கி கொண்டு இருக்கிறது. பல நாடுகளில் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. எமர்ஜென்சி எதுக்காகனா இதெல்லாம் ஜாம்பி ட்ரக்ஸ்னு சொல்கிறாங்க. மெத் இதெல்லாம் ஜாம்பி ட்ரக்ஸ். ஒரு மனுஷனை மொத்தமாக சீரழித்து அவனை ரோட்டில் பைத்தியக்காரமாக சுத்த விட்டுரும். அந்த ட்ரக்ஸோட அவைலபிலிட்டி சென்னையில் அதிகமாகிட்டு கொண்டு வருகிறது. இந்த போதையில்லா சென்னை உருவாக்க வேண்டும் என்றால் இதற்கு பாஜகவினால் மட்டும்தான் முடியும் என்று மக்கள் நம்புகிறார்கள். ஸோ இந்த ட்ரக்ஸு ப்ளஸ் இந்த ஃப்ளட்டு, இந்த ரெண்டு மட்டும் அவங்க கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போனால் போதும், ஆட்டோமேட்டிக்காக அவங்க முடிவு எடுத்துருவாங்க. கட்சியெல்லாம் பார்க்க மாட்டாங்க. உட்காந்து எந்த கட்சி இருந்தாலும் சரி, இந்த முறை ஓட்டு நரேந்திர மோடிக்கு தான் மக்கள் ஓட்டு போடுவார்கள். கடைசி கேள்வி, இப்போ வினோத் பி செல்வம் அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய மத்திய சென்னையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியமான உத்தரவாதங்கள் அப்படின்னு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இலவசத்தால் பரிதவித்து கொண்டிருக்கும் இந்த மக்களோட வாழ்க்கையை மாற்ற வேண்டும். நான் போகக்கூடிய குடிசை இப்போ இதெல்லாம் கேட்பது தான். பிரெட் பாக்கெட்டும் சாம்பார் சாதமோ பிரியாணி பொட்டலமோ கொடுக்கறது எம்பிஎம்மினோட வேலை கிடையாது. இலவசம் என்பதே வாங்காத நிலைமைக்கு உங்களை உயர்த்துவது தான் ஒரு அரசியல்வாதியோட வேலை. குறிப்பாக நீங்கள் தேர்ந்தெடுத்து நான் தான் பண்ணணும். இந்த ரோடு இருக்குன்னா ஒரு ரோடு போடும் பொழுது அந்த ரோடை ஸ்க்ரேப் பண்ணி தான் புது ரோடு போடணும். ரோடு மேல் போடுறதுனால தான் வீடுகள் ரொம்ப ரோடு லெவலுக்கு கீழே போயிட்டுருக்குன்றன. சிங்க் ஆகிறாங்க. நிறைய விஷயங்கள் சின்ன விஷயங்களாக இருக்கும் அதெல்லாம் நான் சொல்லக்கூடியது. ஆனால் பேசிக்கான விஷயங்கள், இந்த பேசிக்கை நீங்கள் சரி பண்ணாதான் பெரிய லெவலில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணி கொண்டு வர முடியும். அடிப்படையே மோசமாக இருக்குது. அடிப்படை இல்லாத போது பெரிய வாக்குறுதி அள்ளி வீசி கிளாமராக பேசிலாம் பிரயோஜனம் கிடையாது. நான் திமுக இல்லை, கவர்ச்சி அள்ளி வீசி மக்களை ஏமாற்றுவதற்கு அடிப்படையை சரி பண்ண போகிறோம். அடிப்படையான மக்களுக்கு தேவை சுத்தமான குடிநீர், சுகாதாரமான வாழ்க்கை. இந்த கூவக்கரையை சுத்தம் பண்ணுறோன்னு 10 வருஷமாக 20 வருஷமாக சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலே பண்ண முடியும். நர்மதா நதியை சுத்தம் பண்ண முடியும்னா சென்னை கூவலை சுத்தம் பண்ண முடியும். இங்கே மக்களை வாழ வைக்க முடியும். அழகான அந்த பக்கத்தில் ஒரு சாலை அமைக்க முடியும், பூங்காக்கள் அமைக்க முடியும். இந்த மக்களோட வாழ்க்கையை மாற்ற முடியும். மாற்றுவோம் என்கின்ற ஒரே வாக்குறுதியோடும் போதையை ஒழிப்போம் என்கின்ற வாக்குறுதியோடும் மக்களை சென்று கொண்டு வருகிறோம். உங்களுடைய உத்தரவாதங்கள், உங்களுடைய கோரிக்கைகளுக்கு மக்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது நமக்கு சீக்கிரமே தெரிஞ்சிடும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.